கூட பழகினவங்க, அதாவது நம்ம கூட இருந்த சொல்லுவாங்க சார், அது மாதிரி சொன்னாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படியே சொல்றாரு சார். நீங்க சொல்றது எல்லாமே நல்லாதான் இருந்தது. அப்புறம் தொழில் நல்லா இருக்கும், வீடெல்லாம் கட்டுவீங்க, கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாமே நல்லாதான் இருந்தது, சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு. கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 8, 2025. கும்பம் ராசிக்குரிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம். அவிட்டம் புரிதல் உண்டாகும். இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புரிதல்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலைகள் உங்கள் எண்ணத்தை மாற்றக்கூடும். பணியிடம் புதிய யோசனைகள் உருவாகலாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் இன்று பயனளிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த குழப்பம் குறையும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சரியான திட்டமிடல் இருந்தால் லாபம் கூடும். பழைய கடன்கள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும். உறவினர்களிடையே நல்ல புரிதல் ஏற்படும். உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனளிக்கும். உறவினர்களால் சில உதவிகள் கிடைக்கலாம். உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மன அழுத்தம் குறையும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும். பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள். பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கவும். சதயம் அனுசரித்துச் செல்லவும். இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சவால்கள் இருக்கும். நீங்கள் அனுசரித்துச் செல்லும் பழக்கத்தை மேற்கொண்டால் அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். பணியிடம் எதிர்பார்த்த மாற்றங்கள் தாமதமாகலாம். ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்ய தவிர்க்கவும். கூடுதல் பொறுப்புகள் உங்கள் மேல் வரும். பணியில் மேலதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய கூட்டாளிகளுடன் பேசும்போது கவனம் தேவை. பழைய கடன்கள் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும். உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். குடும்பம் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு யோசிக்கவும். உறவினர்களுடன் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும். பழைய நட்புகள் டுடே ரீகனெக்ட் ஆகலாம். உடல் நலம் உளைச்சலால் சிறிய உடல் சோர்வு இருக்கலாம். இரவில் போதிய ஓய்வை பெறுவது அவசியம். எளிதில் கோபம் கொள்வதை தவிர்க்கவும். பரிகாரம் சிவனை வழிபடுங்கள். ஆலமரத்துக்கு நீர் ஊற்றவும். பூரட்டாதி சோர்வுகள் ஏற்படும். இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சோர்வான உணர்வு ஏற்படலாம். ஆனால் நீங்கள் மனமுறிவு கொள்ளாமல் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பணியிடம் வேலைக்கு தேவையான உற்சாகம் குறையலாம். புதிய பொறுப்புகள் வரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடன் நல்ல உறவு பராமரிக்கவும். தொழில் வியாபாரத்தில் சிறிய இடையூறுகள் இருக்கலாம். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு தேவைப்படும். பொருளாதார நிலை மிதமாக இருக்கும். குடும்பம் குடும்பத்தில் சிறு சிறு மனமுடைவை சந்திக்க நேரிடலாம். உறவினர்களுடன் அன்பாக நடந்து கொள்ளவும். வாழ்க்கை துணையுடன் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்களின் ஆதரவை நாடினால் உங்கள் பிரச்சனைகள் குறையும். உடல் நலம் உடல் சோர்வு அதிகரிக்கும். அதிக உழைப்பால் மன அழுத்தம் ஏற்படலாம். மதிய உணவுக்கு பிறகு ஓய்வு எடுத்துக் கொள்ளவும். பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். கருப்பு தவிடு பருப்பை கோழிகளுக்கு கொடுக்கவும்.